அபிஷேகம் எதற்காக? 6-7 காரியங்களை சொல்லுவேன். 1, எல்லா இடங்களிலும் வாசனையாய் மாற. அபிஷேகம் எதற்காக? எல்லா இடங்களிலும் வாசனையாய் மாற. அமெரிக்காவில் இருந்து ஒரு பெண்மணி மிஷனரிகளுக்கு டீச் பண்ணும்படி சைனாவில் போச்சு. சைனாவில் போய் மிஷனரிகளுக்கு டீச் பண்ணணுன்னா முதல்ல லாங்குவேஜ் படிக்கணும், அப்புறம்தான் அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். அப்புறம்தான் அவங்கள அங்கே வர கேட்குது இல்லையா? சரி, அப்போ முதல்ல லாங்குவேஜ் படிக்கணும், அப்புறம் அங்குள்ள இதெல்லாம் படித்த பிறகு தான் இவங்களை என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் பண்ண முடியும். முதல் நாள் இந்த பெண்மணி டீச் பண்ணும்படி போகிறாங்க. 40க்கு மேலே ஸ்டூடெண்ட்டுகள் உட்கார்ந்துருக்கணும். இப்போ இந்த பெண்மணி சொல்லிச்சு, எல்லாரும் கண்ணை மூடிக்கிடுங்க. எல்லாரும் கண்ணை மூடிச்சுன்னு. கண்ணை மூடினப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க ஒவ்வொரு ஆளுக பக்கத்துலையா நடந்து போச்சு. ஒவ்வொரு ஆளுக பக்கத்துலையா நடந்து போச்சு. நடந்து போயிட்டு அந்த டேபிளுக்கு முன்ன வந்து நின்றுட்டு கேட்டு, வாட் டிட் யூ ஃபீல்? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? உடனே அந்த பிள்ளைகள் சொல்லிச்சு, மேடம் நீங்கள் நல்ல ஸ்ப்ரே அடிச்சிருக்குன்னு. என்னன்னு? மேடம் நீங்கள் நல்ல ஸ்ப்ரே அடிச்சிருக்குன்னு. அதாவது மொழியை விட பவராகும். இவ பெரிய கஷ்டமாக இருக்கையா. நான் கஷ்டப்பட்டு டைரியில் எழுதிட்டு இங்கே வந்து பேசினாவியா. வா, லாங்குவேஜை விட பவர் ஏது? வாசனை. 2 காரியத்துக்கு பவர் உண்டு. இப்போ இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போ இங்கே வச்சு ஒரு கெட்ட முட்டையை உடைச்சா என்ன ஆகும்? வெறும் நாற்றம் தானே வரும். பகல் கூட்டம் தற்போதைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்க வச்சு ஒரு கொட்டு இந்த கூட்டத்தில் வச்சு ஒரு கெட்ட முட்டையை உடைச்சா பகல் கூட்டம் என்ன செய்யும்? ஒத்தி வைக்கப்படும். ஏன் ஒத்தி வைக்கப்படும்னு கேட்டா, நாற்றத்துக்கு அவ்வளவு பவர். நாற்றத்து ஒன்றும் பேசண்டா, ஒண்ணுமே சொல்லண்டா, இடம் காலியாகும். நாற்றத்துக்கு அவ்வளவு பவர். அதே நேரத்தில் இங்க வச்சு இப்போ ஒரு ஸ்ப்ரே குப்பியை உடைச்சா அந்த மேடத்துக்கு முகத்தை பார்த்தேன். நேற்றைக்கு நான் மேடத்துக்கு ஹஸ்பண்டை கண்டேன். கர்த்தருடைய கிருபையினால கண்டேன். இன்னைக்கு சாயங்காலம் பாக்கி சொல்லுவேன். ஒரு ஸ்ப்ரே குப்பி உடைச்சா எல்லாரும் இந்த எலிக்க மூக்குண்டு இல்லையா, அது மாதிரி எங்கண்டு ஸ்மெல் வருது. முட்டை உடஞ்ச உடனே மூக்க பொத்தின ஆட்கள் ஸ்ப்ரே குப்பி உடஞ்ச உடனே வலிச்சு ஏற்றணும் இல்லையோ? உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணுமோ? இந்த பல வீடுகளில் போகிறதுனால எங்களுக்கு ஒரு காரியம் தெரியும். பல வீடுகளில் போனதுனால சில வீடுகளில் காலு வைக்கும்போதே ஒரு அசுத்த ஆவிக்க ஸ்மெல் அடிக்கும். ஒரு அசுத்த ஆவிக்க ஸ்மெல் அடிக்கும். உடனே புரிஞ்சுக்கிடணும், அந்த வீட்டுக்கு ஸ்க்ரூ, அந்த வீட்டுக்கு டூல்ஸு எல்லாம் கையில் இருக்கிற யார்கிட்ட? சாத்தான்கிட்ட. ஆனால் சில வீட்டில் போகும்போது அங்கே ஒன்றும் இருக்காது, அங்கே ஒரு வாசனை இருக்கும். உடனே புரிஞ்சுக்கிடணும், அந்த வீட்டில் எப்பவும் ஜெபம் நடக்குது. அப்போ ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு வாசனையும் துன்மார்க்க காரியத்துக்கு ஒரு நாற்றமும் உண்டு.
சைக்காலஜி என்ன சொல்லு தெரியுமா? இது சைக்காலஜி சொல்றது. இதை நீங்க கேட்டுட்டு அங்க விட்டுக்கிடுங்க. கோபம் வந்து துப்புனா அந்த துப்பலுக்கு நாற்றம் அதிகமா இருக்குமா? எப்படி? கோபம் வந்து துப்புனா அந்த துப்பலுக்கு நாற்றம் அதிகமா இருக்குமா? அப்படின்னா அந்த கோபம் நாற்றம் அது யாரை பாதிக்குது? நம்மளை வர பாதிக்குது. அப்ப இனிமையா பேசுனா அதுக்கு ஒரு வாசனை, ஒரு ஆயுசு இந்த பூமியில வாழ போறோம். சில ஆட்கள் எல்லாம் நடப்ப பார்த்தா தோணும் யமன் அவிகளுக்கு மச்சின்னாருன்னு. இவனா யமன் தெரியாதா? சந்திரகுப்தன் அதுவும் தெரியாதா? அப்படி இல்லை. கொஞ்ச காலம் ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறாரு. கொஞ்ச காலம் ஆண்டவர் இந்த பூமியில நம்ம வச்சிருக்கனுடைய ஒற்ற நோக்கம் இருக்கிற இடத்துல வாசனையா இருக்கணும், இருக்கிற இடத்துல வாசனையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த நாள் பகற்காலத்துல வாசனை அனுப்பி நாற்றத்தை தொடக்க போறாரு. ஒரு நிமிஷம் கை தட்டி வாசனையுள்ள அபிஷேகம் எந்த மனுஷனையும் எந்த குடும்பத்தையும் கை தட்டி வீட்டுக்கு வாசனையா மாற விரும்புறீங்களா? குடும்பத்துக்கு வாசனையா மாற விரும்புறீங்களா? சமூகத்துக்கு வாசனையா மாற விரும்புறீங்களா? அபிஷேகம் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வாசனையை வெளிப்படுத்தும். 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துக. இப்பொழுது இந்த கூடாரத்தில் தைலம் உடைக்கப்பட போகிறது. இப்பொழுது இந்த கூடாரத்தில் தைலம் உடைக்கப்பட போகிறது. அது சிலர் மேல பூசப்பட போகிறது. அந்த வல்லமை சிலர் மேல வந்து விழுகிறது. இதுவரை நாற்றமாய் மாறின உங்க குடும்பம், இதுவரை நாற்றமாய் மாறின உங்க வாழ்க்கை இன்றிலிருந்து வாசனையாய் மாற போகுது. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். கண்ணா மூடி கை தட்டி வாயை திறந்து பற்றி பிடிங்க. சமூகத்துக்கு நீ வாசனை, குடும்பத்துக்கு நீ வாசனை, பிள்ளைகளுக்கு நீ வாசனை. அதற்காக உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியே அந்த வலது கையை உயர்த்தி பிடிங்க. வலது கையை உயர்த்தி பிடிங்க. கண்ணை மூடி சொல்லுங்க, நான் என் குடும்பத்துக்கு வாசனையா இருக்கணும், நான் என் சபைக்கு வாசனையா இருக்கணும், நான் என் பிள்ளைகளுக்கு வாசனையா இருக்கணும். ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் வாசனையா இருக்கணும். நல்ல சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. அடிக்கடி உங்க குடும்பத்துல பிரேதத்தினுடைய வாடையை கொண்டு வருகிற ஆவி, திடீர்னு ஒரு மோசமான நாற்றத்தை கொண்டு வருகிற ஆவி இப்பொழுது வெட்டி எறியப்படுகிறது. எல்லார் மேலும் ஒரு வாசனையுள்ள அபிஷேகம். கண்ண மூடி கை தட்டி பெற்றுக்கோ. அப்போ நீங்க சொல்லுங்க, 1 அபிஷேகம் எதற்காக? எல்லா இடங்களிலும் வாசனையாய் மாற்று. ஸ்ப்ரே அடிக்கிறவங்க கை தூக்குங்க. 3 பேர் ஸ்ப்ரே அடிச்சுட்டுலே வந்தியா? அடிச்சுட்டுலே வந்தியா? இல்லையா? வீட்டில் ஸ்ப்ரே உண்டா? இந்த ஷோகேஸில் இருக்குல்ல 2 குப்பி, அடிச்சுட்டு தானே வந்தியா? இல்லையா?
இறுக்கி பிடிச்சு கேட்டா எல்லாரும் ஓன்னு சொல்லுவோம். எப்பவுமே ஸ்ப்ரேயில் என்ன உண்டு, ஒரு வாசனை உண்டு. ஏதாவது கடையில் போய் சாயங்காலம் கூட்டத்துக்கு முன்ன கடையில் போய் ஒரு உப்பி நாற்றம் வாங்கிட்டு வாருங்க, பாருங்க. கிடைக்குமா? அரை குப்பி கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. இனி இருந்தா வாங்குவனுமா? ஏன்? நாற்றத்தை யாரும் அசுத்த ஆவி உள்ள இருக்கிற மனிதனை தவிர, ஒரு தடவை கூட அந்த வார்த்தை சொல்றேன், அசுத்த ஆவி உள்ள இருக்கிற மனிதனை தவிர எவரும் நாற்றத்தை விரும்புவது இல்லை. நாற்றத்தை பார்த்து சூப்பரா இருக்குன்னு தோணுதுன்னா உள்ள பேய் இருக்கு, நம்மள இல்ல. வெளியே ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இப்போ அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? வாசனையா இருக்கணும். இப்போ நீங்க இருக்கிறீங்க இல்லையா வீடு, அந்த வீட்டுக்கு தேவை கொஞ்சம் வாசனை. இப்ப நீங்க வளர்த்துறீங்க இல்லையா பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தேவை கொஞ்சம் வாசனை. கோபம் நாற்றமாகும், சாபம் நாற்றமாகும், முறுமுறுப்பு நாற்றமாக்கும், கீழ்ப்படியாமை நாற்றமாக்கும், விபச்சாரம் நாற்றமாக்கும். அபிஷேகம் வாசனை உள்ளது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகம் வாசனை உள்ளது. நீங்கள் வாசனையாய் மாறப் போகிறீர்கள். அப்போ அபிஷேகத்தினுடைய ஒன்னாவது நோக்கம் வாசனையாய் மாற. அபிஷேகத்தினுடைய இரண்டாவது நோக்கம், நான் சொல்றத அப்படியே எழுதிக்கிடணும், என்ன? சத்துருவின் திட்டங்களை வேரோட அறுக்க. சத்துருவின் திட்டம், குழந்தாய் எழுதலையா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? பெண் இல்லையா? கர்த்தாவே, பெண் இல்லாம ஒரு ஆளு என்ன கூட்டத்தில் எழுதணும்னு சொன்ன, எழுதாம இருக்கணும் என்ன? கிவ் இட். பிரசங்கியா இருக்க பேனா வச்சு எழுதுனா மதி. யாருக்காவது பேனா வேணுமா? யாருக்காக காரியமா கேட்கிறேன், யாருக்காக எழுத பேனா இல்லையா? இல்ல இது நான் கேட்கவே மாட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டு. மஸ்கட்ல இருந்து கொண்டு வந்த பார்க்கர் பேனா வேண்டாம் இல்லையா? கர்த்தர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். சரி, கரெக்டா எழுதிக்கிடணும். சத்துருவின் திட்டங்களை வேறறுக்க. அதாவது நம்ம 100% சத்துருவின் கையில இருந்து விடுவிக்கப்பட்டோன்னு நினைச்சாலும் அவன் எங்கேயாவது ஒரு வேர் வச்சிருப்பான். அவன் எங்கேயாவது ஒரு வேர் வச்சிருப்பான். எத்தனை பேருக்கு இந்த ஷாம்பு தெரியும்? ஷாம்பு, ஷாம்பு இல்ல, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? ஷாம்பு தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் வேலைக்காரனை வச்சு வெட்டி நாசம் பண்ணினாலும் ஒரு மாசம் தாண்டி போய் பார்க்கும்போது கண்டம் மொத்தம் குருத்து கிடக்கும். கண்டம் மொத்தம் குருத்து கிடக்கும். உங்க முகத்தை பார்க்க ரொம்ப பாடுபட்டியானு தோணுது. ஒரு வேறு 2 வேறு தான் எங்கேயாவது இருந்திருக்கும். நம்ம வேலைக்கு 5 ஆள் விட்டு மொத்தத்துல இனி கண்டத்துல காணப்படாதுன்னு சொல்லி சொரண்டி பறக்கி தள்ளிட்டு ஒரு மாசம் தாண்டி பார்த்தா முன்னிலைமையை பார்க்கலும்
பெண்ணிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கிறது ஒரு ஆணர். என்னன்னு பார்த்தா எங்கெங்கயோ கொஞ்சம் வேறு இருந்திருக்கிறது. எவ்வளவுதான் பரிசுத்தம் ஆனாலும் பொறாம நமக்கு தேவைக்கு இருக்கு. நம்ம யார்கிட்டையும் சண்டை போட போக மாட்டோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட உள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம யார்கிட்டையும் சண்டை போட போக மாட்டோம். நம்மள்கிட்ட சண்டைக்கு வரவன் உயிரோட போக மாட்டான். நம்ம ஃபைட் பண்ண கொண்டு போக மாட்டோம். நான் ஒதுங்கி நடக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் கிருபை பெற்ற தேவ பிள்ளை. எங்க சர்ச்சில் ஒரு சகோதரி உண்டு. அவங்க பேரு சாந்தி. அவங்கள்ட்ட யாரும் உடக்க மாட்டணும். அவங்கள்ட்ட யாரும் உடக்க மாட்டணும். உடக்கிறவன் ஊருக்கு போய் சேர மாட்டான். இப்ப அவைய கேட்டுட்டு இருப்பணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எவ்வளவுதான் நான் வெளியே வந்துட்டேன்னு நினைச்சாலும் யெசபேலுக்கு ஒரு வேர் உள்ள கிடக்கும். ஆகாபுக்கு ஒரு வேர் உள்ள கிடக்கும். அதை ஜேசிபி வச்சு தோண்டி கண்டுபிடிக்க முடியாது. அதனால கர்த்தர் யெகூவை அபிஷேகம் பண்ணினார். சத்துருவின் திட்டத்தை வேறறுக்கும்படி கை தட்டி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அந்தகார வல்லமைகள் வேறு அறுகிறது. அந்தகார வல்லமைகள் வேறு அறுகிறது. இனி உங்க குடும்பத்தில் சத்துருவின் வேர் இல்லை. இனி உங்க வீட்டுக்குள்ள இருளின் வேர் இல்லை. அந்த கோபத்தின் வேறு அற்று வெளியே வருது. கையை தட்டி பெற்றுக்கோ. ஒன்னு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை ஆக்கும். 1 Kings chapter 19 verse 15 to 17 ஆக்கும். சத்துருடைய கிரியைகளை வேறறுக்க எங்கேயாவது ஒரு வேறு வச்சிருப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு சீரியஸா எடுக்கணும். காட்டத்தி மரத்தை பார்த்து என்ன சொல்லக்கு இயேசு சொன்னாரு? வேரோட பிடுங்குண்டு சமுத்திரத்துல போவக்கு. எங்க போவக்கு? வேரோட பிடுங்குண்டு சமுத்திரத்துல போவக்கு. How many of you have ever seen the tree called papaya? பப்பாளி மரம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பப்பாளி மரத்துக்கு ஒரு குணம் சொல்லுங்க. பப்பாளி மரத்துக்குள்ள ஓட்டை கிடக்கும். அது வெளியே பரிசுத்தமும் உள்ள ஓட்டையும் காட்டுகிறது. அப்புறம் பப்பாளி தண்டுக்குள்ள எண்ணெய் விட்டு திரி வச்சு கொளுத்தினா கூட்டத்துக்கு கொண்டு போலாம். மரங்கள் இருக்கு இல்லையா, மரங்கள். அந்த மரங்களில மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூட், மிக ஆபத்தான வேர் யாருடைய தெரியுமா? பப்பாளி மரத்தினுடையது. ஒரு காங்கிரீட் வச்ச மதிலுக்கு பக்கத்துல ஒரு பப்பாளி மரம் நட்டு வச்சா அந்த பப்பாளிக்கு வேறு காங்கிரீட் மதிலையே தூக்கும். உங்களுக்கு நம்ப முடியல. ஞானுண்டு வேறு போய் காம்பவுண்ட தூக்கிச்சுன்னு அது ஆக்கம். பப்பாளி மரத்துக்கு வேறுக்க பவர். அது உள்ள போகும். மெதுவா எற போனது போல உள்ள போகும். உள்ள போய் உட்கார்ந்துட்டு பெறும். உள்ள போய் உட்கார்ந்துட்டு பெரும்போ மதில் என்ன செஞ்சு கொடுக்கணும்? அசைஞ்சு கொடுக்கணும். சில வேர்கள் உள்ள கிடக்கு. அதாக்கு உங்க குடும்பத்துல எந்நேரமும் பிரச்சனை. சில வேர்கள் உள்ள கிடக்கு. அதனாலே உங்களுக்கு எந்நேரம் ஒரு மன அழுத்தம். சில வேர்கள் உள்ள கிடக்கு. அதனாலே சமாதானம் இல்லாதது. இன்னைக்கு வேரோட பிடுங்கி, இன்னைக்கு வேரோட பிடுங்கி அபிஷேகம் பிடுங்கும். அபிஷேகம் பிடுங்கும். கண்ணை மூடி கை தட்டணும். வாய திறக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உடரபலபலபலப சந்தல் பிரௌடபலபலபா ரேல் அந்தரபலப சத்தரபலபா. கவனிங்க, கவனிங்க,
கவனிங்க, இயேசு என்ன சொல்லி இருக்கணும்? நீங்கள் அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்குண்டு அப்புறத்து கண்டத்துல போய் இருன்னு சொன்னா அப்படி ஆகும்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்குண்டு. நான் கொஞ்சம் டேஞ்சர் சொல்லித்தரட்டா? காட்டத்தி மரத்துக்கு கொஞ்சம் டேஞ்சர். 175 அடி உயரம் வளரும். எவ்வளவு அடி உயரம் வளரும்? 175 அடி உயரம் வளரும். அதுக்கு ஒரு கொம்பு 20 அடி தூரம் வீசும். அப்போ 175 அடி உயரமும் 220 அடி வீசுற கொம்பு, இந்த பக்கம் 20 அடி இந்த பக்கம் 20 அடி. நான் நினைச்சு பாருங்க, அந்த ஏரியாவில் ஏதாவது வளருமா? பேசுங்க, ஏதாவது வளருமா? வளராது. பின்ன ஒரு பிரச்சனை உண்டு தெரியுமா? ராத்திரி திருட போற திருடர்கள் பகல்ல வந்து காட்டத்துக்குள்ள ஒளிச்சிருப்பணும். பகல வந்து காட்டத்துக்குள்ள ஒளிச்சிருப்பணும். யாரும் தாக்க போக முடியாது. ஏன்னா எங்க இருக்கணும்னு தெரியாது. அவ்வளவு பயங்கரமாக காட்டத்தி. காட்டத்திய பிடுங்கி ஒரு ஏரியாவை காப்பாற்ற முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஒரு வேர் இருந்தா போதும் வந்துடும். பல நேரம் நம்ம பிரச்சனை அதுதானே. யோசிச்சு பாருங்க. முழுமையான விடுதலை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போனேன். 2 மாசம் கழிஞ்ச உடனே ஒரு வேற எங்கேயோ இருந்திருக்கு. பரிபூர்ண விடுதலையோடு தான் வீட்டுக்கு போனேன். ஜபாவிய வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனேன். அப்புறம் தான் தெரியுது எங்கேயோ ஒரு வேர் இருந்திருக்கு. இன்னைக்கு பகல் அபிஷேகம் வேரோட பிடுங்கும். வேரோட பிடுங்கும். நல்ல கை தட்டுங்க, நல்ல வாய தரங்க, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல வாய திறக்கணும். இயேசுவின் நாமத்துல என் குடும்பத்துல சில காரியங்கள் வேரோட பிடுங்கப்படுவதாக. சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, கை தட்டி, வாய திறந்து சத்தம் உயர்த்தி, வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காம அந்நிய பாஷை பேசுங்க. இன்னைக்கு ஒரு அசாதாரண நிறைவு வருகிறது. இன்னைக்கு ஒரு பயங்கரமான நிறைவு வருகிறது. இதுவரை பேசாத வார்த்தை உங்க நாவில வைக்கப்படுது. வாய திறந்து பேசுங்க. 2 நிமிஷம் வாய திறந்து பேசுங்க. ராம் தல்மனாத்தியா ரேகல் கனாத்தியா அல்காபா ஷக்கந்தர ரியாந்தல் பிரௌடபா ராகதுரபா ரெந்தல் கத்தாரியா ரியாந்தாரியா அல்கரபா ரெக்கபா ஷக்கத்தரபா. பேசுங்க, பேசுங்க. அந்த வேர் பகுதி பிடுங்கணும். வாயை திறந்து பேசுங்க. ஆவியில பேசுங்க. வெட்கப்படாத. வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காத. போராடு. கா 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 ரி கா 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 ஷக்கத்தாரா ரியாந்தாரா ரிபந்தாரா உடந்தாரா பிரௌடபல் கபரபரபரபரவா. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த கேன்சர் நோய்க்கெல்லாம் உள்ள முக்கியத்துவம் என்ன தெரியுமா? கேன்சர் நோய்க்கெல்லாம் உள்ள முக்கியத்துவம் இவ்வளவுதான். எல்லா இடத்திலையும் வேர் விடும். எல்லா இடத்திலையும் வேர் விடும். கிட்னில யாருச்சுன்னா கிட்னிலையும் வேர் விடும், சட்னிலையும் வேர் விடும். எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் போன இடத்துல ஆவியான ஒரு பெண்மணியை தொடும்படி என்னிடத்துல சொன்னாரு. நான் போய் தொட்டேன். போய் தொட்ட உடனே அந்த பெண்மணி தரிச்சு போய் அந்த பக்கம் விழுந்து. அதாவது எத்தனையோ பேர் ஆவியினால தூக்கி எறியப்படணும், எத்தனையோ பேர். ஆனா அந்த பெண்மணி தூக்கி எறியப்பட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் பயந்து ஓடி அந்த பெண்மணிக்கு பக்கம் வந்துடும். எல்லாருமே எழும்பி, பாஸ்டர் விசுவாசிகள் எல்லாரும் எழும்பி ஓடி அந்த பெண்மணிக்கு பக்கம் வந்துடும். ஒரு ஆளு செம்பல தண்ணி எடுத்துட்டு வருது. அந்த பெண்மணியை தட்டி எழுப்ப முயற்சி செய்யணும். அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னன்னு. அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, தலைக்குள்ள கேன்சர்ன்னு. எங்க கேன்சர்? தலைக்குள்ள கேன்சர். ஒரு செம்புல தண்ணி எடுத்துட்டு வந்துடும் இல்லையா? அந்த செம்புல உள்ள தண்ணியை ஜோம் பண்ணி கொடுத்தேன்.
கொஞ்ச நாள் தாண்டி அடுத்தவங்க டெஸ்ட்டுக்கு போனப்போ டாக்டர் சொல்லியிருக்கு, ஓங்கோஜின் வைரஸ் அந்த உடம்புலே இல்லை. ஹல்லேலூயா. வேரோட 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 உன் பிள்ளைக்குள்ள சில சுபாவங்கள் வேர் விட்டு இருக்கு. உன் குடும்பத்துல சில சுபாவங்கள் வேர் விட்டு இருக்கு. இன்னைக்கு அது அபிஷேகம் வேரோட பிடுங்கும். கபர கத்தல் மனாதரா அந்தல் கபதர சந்தர பபபபா ரி அந்தல் பிரௌடபர பலபரபலபா. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாய திறக்கணும், 2 நிமிஷம் ஆவியில நிரம்பணும். போராடுங்க. சில வேர்கள் பிடுங்கப்படுது. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ. சில வல்லமைகள் வேரோட முறியுது. விடாத விடாத விடாத. கை தட்டி ஆவியில போராடு. பயங்கரமா இறங்குது. அபிஷேகம் வேர் பகுதியில் இறங்குது. கண்ணை மூடி பச்சி பிடி, கண்ணை மூடி பச்சி பிடி. இறங்குது. சத்துரு வச்ச அந்த வேறு இயேசுவின் நாமத்தில் வெளியே வருது. கெட் ரெடி, கெட் ரெடி. தயாராங்க. ஆவியானவர் தாக்க தொடங்குகிறார். எல்லா பொல்லாத ஆவிய வெட்டு வெட்டு. இருக்கிற இடத்துல இருந்து வெட்டிக்கோ. பலவீனத்தின் ஆவிய வெட்டிக்கோ. மந்த ஆவிய வெட்டிக்கோ. அசுத்த ஆவிய வெட்டிக்கோ. பிடிக்குது 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 பிடிக்குது. கைய தட்டி பச்சுக்கோ. தம்பிமாரெல்லாம் வாய தரைங்க. கண்ண மூடி கை தட்டி பச்சு பிடி. இனி அந்த வேர் அங்க இல்ல. இனி அந்த வேர் அங்க இல்ல. எரியுது. வேர் பிடுங்கப்படட்டும். வேர் பிடுங்கப்படட்டும். வேர் அழியட்டும். கத்தல கந்தல ரகபத்தல வத்தல உடபல ஹத்தல ஹந்தல. வாயை திறந்து ஆவியில பேசுங்க. அத்தல் கடகத்தல ஹந்தல ரகதல ரிபதல கதல கதல கட கதர கட 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 திரமன கட கதுரமன கட கதுரதல ரிகதர கட உடபல கட 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 கதுரி ஆதர கட கட கதுரி ரி ஹந்தல் கட கதுரா தரா தரா சந்தரா தல உடமன கட 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 கதுரி அந்தல் கட கதுரி உடபர கட 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 கதுரி ஆதர கட கட கதுரி உடபர பல 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 பலமா உடபர பல 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 பலமா ரிகபாரா கதலரா Rebodo rogo bolo rogo bodolo remono shekere mena hadalania ragabattala battala ragattala ragattala udabala geda gadura dara gana geda geda gaduriya udamana geda gaduriya rikabala rigattala ella abila ame udaba kattura bakattira bakkara bakattira verattu pogattum ver arattum ஓ சத்துடைய வேர் அரட்டும். வேர் அரட்டும். வேர் அரட்டும். உடபாலா கத்தலா எகுவாய் கத்தர் அபிஷேகம் பண்ணட்டும். ஊரப கத்துரப கரப கத்திரபா. ஏய் ஆமென். எகுவாய் கத்தர் அபிஷேகம் பண்ணட்டும். உடபாலா கத்துரப கத்திரப கரப கரப கத்திரா. இயேசுவின் வல்லமைகளை வேரறுத்தார். ஏகு வேரறுத்தது போல வேரறுக்கட்டும். வேரறுக்கப்படட்டும். எகுவாய் கத்தர் அபிஷேகம் பண்ணட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணட்டும். பாவத்தின் வேர்களை அறுக்க கத்தர் யெகோவாய் இப்போ ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுவாராக. எல்லாம் கண்ணை மூடி நல்ல கண்ணை மூடி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஓ நல்ல நல்ல சத்துருக்களை வேற அறுங்க. கோபத்தின் ஆவிகள் வேற அறுக்கப்படுவதாக. பகையின் ஆவிகள் வேற அறுக்கப்படுவதாக. எரிச்சலின் ஆவிகள் வேற அறுக்கப்படுவதாக. ரிகமன பௌஷ்யாம் தலா ரகத்தலா ரிகபத்தலா பத்தலா ரகத்தலா ரி அந்தல் கடகத்துலா ரகத்துரியா ரிகமன
ரகத்தலா கந்தலா உடமன கடக சியாதர கன கடக துரியா ரிகம் கடக துராதரா சம்தலானியா ரிகம்தல் கடக துரியா உடமன கடக சியாதரா திலா உடமன கடக துரியா உடமன கடக துரியா உடமன கடக சியாதர கன கடக துரியா. எல்லா தேவ பிள்ளைகள் மேலையும் அபிஷேகத்தின் வல்லமை பற்றி பிடிப்பதாக. அல்கதன கமகதன கடகத்தனாதியா. தம்பிமாரெல்லாம் கண்ண மூடுங்க, தம்பிமாரெல்லாம் கண்ண மூடுங்க. வேரோட பிடுங்கி எறியப்படுகிறது அந்தகார வல்லமை, வேரோட பிடுங்கி எறியப்படுகிறது. கண்ண மூடி கையை தட்டி பற்றி பிடிங்க. எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லா பக்கம் அபிஷேகம். கை தட்டி வாய திறந்த ஆவியில போராடுங்க. உடமன ஹத்தலா ஹந்தலா ரகத்தலா ரிகத்தலா உடமன கடகத்தலா ரகத்தலா ரிபா தரகனா உடமன கடகதரகன கடகதுரியா உடமன கடக சியாதரகன கடகதுரியா உடமன ஹத்தலா ஹந்தல ரகத்தலா ரிகந்தல் கடகதுரியா உடமன கடக சியாதரகன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதா ரகதுரியா அம்தல் கடா துரா தலாதியா ரிஹந்தல் கடகதுரியா. எல்லார் மேலும் எல்லார் மேலும் அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டே. பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் காற்றடிக்குது. சிலரை தீர்க்க தரிசன ஆவியினால் தொடுகிறார், சிலரை வெளிப்பாடுகளின் ஆவியினால் தொடுகிறார். எல்லாருக்கும் ஒரு கிருபை வருது. அது வேற அறுக்கிற கிருபை, வேற வெட்டு. அந்த கடன் பிரச்சனையின் வேற வெட்டு, அந்த பொல்லாத வேற வெட்டு. ஏன் வெட்டிக்கோ வெட்டிக்கோ. கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குது. அத்தனை பேரு பெற்றுக் கொள்ளணும். ரகத்தலா சந்தலானியா ரிகத்தலா கந்தலா ரகத்தலா ரிகத்தலா ரி அந்தல் கடகத்தலா ரிகத்தலா உடமன கடகத்தலா ரகத்துரா தரா திலா. நல்ல ஆவியில போராடி ஜெபியுங்க, நல்ல ஆவியில போராடி ஜெபியுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில வேர்விட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்துல எரிந்து போகிறது. குடும்ப வாழ்க்கையில வேர்விட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்துல எரிந்து போகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நாற்றமாய் போனாயோ அதே இடத்துல அபிஷேகம் உன்னை வாசனையாய் வைக்கிறது. கவனிங்க, அபிஷேகம் எதற்கு? ஒன்று, நம்மை வாசனையாய் வைக்க. அபிஷேகம் எதற்கு? 2, சத்துருவின் திட்டங்களை வேறறுக்க. 3, அபிஷேகம் எதற்கு? ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் 430 ஆண்டுகளாய் பார்வோன் வைத்திருந்த நுகத்தை அபிஷேகம் உடைத்தது. பாபிலோன் ராஜா 70 ஆண்டுகள் வைத்திருந்த நுகத்தை அபிஷேகம் உடைத்தது. எதற்கு அபிஷேகம்? நுகத்தடிகளை உடைக்கும். கழுத்தில் ஒரு பாரத்தை உணர்றீங்களா? எலும்புகளில் ஒரு பாரத்தை உணர்றீங்களா? சரீரத்தில் தாங்க முடியாத ஒரு பலவீனத்தை உணர்றீங்களா? எப்பொழுது யாரோ பிடிச்சு அழுத்தினது போல உணர்றீங்களா? ஒரு நேரம் உடம்புக்கு இளைப்பாறுதல் இல்லையா? என் நேரம் ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கா? மன நிம்மதி
நிம்மதியை இழந்து போய்விட்டீர்களா? இன்னைக்கு அபிஷேகத்தினால் அந்த நுகத்தடி உடையும். அபிஷேகத்தினால் அந்த நுகத்தடி உடையும். Anointing shall break the yoke. நுகம் உள்ளவன் நிமிர மாட்டான், நுகம் உள்ளவன் சந்தோஷப்பட மாட்டான், நுகம் உள்ளவன் சிரிக்க மாட்டான். என் நேரம் ஒரு அழுத்தத்தை உணர்ந்து கொண்டிருப்பான், நான் பலவீனன் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பான். ஆனா அபிஷேகம் அந்த நுகத்தடியை பிடிச்சு உடைச்சு தூர எறியுது. மனுஷன் கழுத்துல வச்ச நுகத்தடி உடையுது, சத்துருவ கழுத்துல வச்ச நுகத்தடி உடையுது, பலவான்கள் கழுத்துல வச்ச நுகத்தடி இப்ப உடையுது. கிருப கிருப கிருப. இது போதாது, இது போதாது. அபிஷேக ஆராதனையில இது போதாது, அபிஷேக ஆராதனை இது போதாது. ரபல் பபல் கபா ராந்தல் கப துரியாதனா அல் கந்தரபலபா ரேல் அந்தரபலபரபலபா ரியாந்தல் கபரபலபா. எத்தனை காலை இந்த நுகத்தை சுமக்கணும், எத்தனை காலை இந்த பலவீனத்தை சுமக்கணும், எத்தனை காலை இந்த அவமானத்தை சுமக்கணும். அபிஷேகத்தை படி, அபிஷேகம் உடைக்கும். கையை உயர்த்தி நுகத்தடிய உடையும் அப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஜபிங்க, நல்லா ஜபிங்க. உடைக்கிறார் என்ன? அபிஷேகம்தான் தீர்வு. நீங்க எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க அனுபவிக்கிற நெருக்கடி எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சிஸ்டர், ரெண்டு கை உயர்த்தி இல்லையா நீ கூப்பிடுற, இப்பொழுது அந்த நுகத்தடி உடைவதை நான் பார்க்கிறேன். ஒரு அளவற்ற வல்லமை உன்மேல ஊற்றப்படுவதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உனக்கு முன்ன போய் அந்தகார நுகத்தடிகளை உடைக்கிறார். 12, 18, 36, 38, 40 ஆண்டுகள் பழக்கமுள்ள நுகத்தடிகள் உடையுது, 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 உடையுது. கையை தட்டி பெற்றுக்கோ, வாயை திறந்து பெற்றுக்கோ. ஹெவி அனாயிண்டிங், பலத்த அபிஷேகம். பேசுங்க, வெட்கப்படாம பேசுங்க. சில சகோதரர்கள் மேல் தேவ வல்லமை இறங்குது. சில தம்பிமார் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில தங்கச்சிமார் மேல அக்கினி வந்து விழுகிறது. கர்த்தர் மேல எண்ணெய் பூசுகிறார். ஒன்னாவது அபிஷேகம் எதற்காக? வாசனையாய் வாழ. இரண்டாவது அபிஷேகம் எதற்காக? சத்துருவின் திட்டங்களை
வேறறுக்க. மூணாவது அபிஷேகம் எதற்காக? நுகத்தடிகளை உடைக்க. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். சுமை எப்பவுமே பார்த்தீங்களா, சத்துரு கழுத்தை தான் எய்ம் பண்றான். எங்க தான் எய்ம் பண்றான்? கழுத்தை தான் எய்ம் பண்றான். ஏன்னா கழுத்துல பாரத்தை வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம குனிஞ்சிடுவோம். அப்புறம் அடுத்தடுத்த பாரங்களை வைப்பது ரொம்ப எளிது. அடுத்தடுத்த பாரங்களை வைப்பது ரொம்ப எளிது. அதனால அவன் எய்ம் பண்றது மொத்தம் கழுத்து. ஆண்டவர் சொல்றாரு, உன் கழுத்து நின்று நுகத்தடி உடைந்து போ. கவனிங்க, அடுத்த நோக்கம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது, பார்த்தீங்களா, எலிசா இருக்கிறது வீட்டில். எலிசா இருக்கிறது வீட்டில். கேயாசி போனது யோர்தானுக்கு பக்கத்தில் நாகமானிடத்திலிருந்து பொய் சொல்லி பொருட்களை வாங்க. இது எலிசாவுக்கு தெரியாது. எல்லாம் வாங்கி தன் கூடாரத்தில் கொண்டு ஒளிச்சு வச்சுட்டு எலிசாவுக்கு முன்ன வந்து நிற்கிறான். எலிசா கேட்கிறாரு, நீ எங்க போன? அப்ப அவன் சொன்னா, உமது அடியான் எங்கும் போகல, இதுல நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னு. உமது அடியான் எங்கும் போகல, இதுல நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னு. உடனே எலிசா சொல்றாரு, அவன் உனக்கு எதிர்கொண்டு வந்து அவன் தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பும் பொழுது என் ஆவி, மை ஸ்பிரிட், உன்னை பின்தொடர்ந்தது. அபிஷேகம் கண்காணிக்கும். தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அபிஷேகம் என்ன செய்யும்? பொல்லாத உலகத்தில் வாழ்ற நம்ம பிள்ளைகள் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியல, எங்க வருதுன்னு நமக்கு தெரியல. அது பாஸ்டர்மாரா இருக்கிறதுனால பிள்ளைகளை வளர்த்துறது பெரிய சவாலா இருக்கு, பெரிய சவாலா இருக்கு. ஊர் முழுக்க எல்லா இடத்துலையும் போய் கிளாஸ் எடுப்பேன். பிள்ளைகளை வளர்த்துவது எப்படி, 8 பாயிண்ட்னா 8, 9 பாயிண்ட்னா 9, 15 பாயிண்ட்னா 15. அதை கேட்டுட்டு ஆட்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், இப்போ எங்கள் வீட்டில் சமாதானமாக இருக்குன்னு. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு இல்லைன்னு. அபிஷேகம் நீ இருக்கிற வீட்டில் இருந்து கொண்டு வெளியிடங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும். நீ இருக்கிறது வீட்டில், ஆனால் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புறப்பட்டு போய் தேசத்தை கண்காணிக்கும், தேசத்தை கண்காணிக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படி ஒரு அபிஷேகம், அநேகரை கண்காணிக்கிற ஒரு அபிஷேகம்? எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்ப அது பாயுது. ரெண்டு நிமிஷம் ஆவியில பேசுங்க. ஒரு மந்த ஆவியை நான் உணர்றேன், ஒரு மந்த ஆவி, அதை வெட்டுங்க, அந்த மந்த ஆவியை வெட்டுங்க. ஒரு மந்த ஆவி, அதை வெட்டு.
வேதால கராத்தன கந்தல் கபரபலபரபலபா. அபிஷேகம் நிரப்புகிறது, அபிஷேகம் புறப்படுகிறது, அபிஷேகம் தேசத்தை கண்காணிக்கிறது. நீ அவன் உனக்கு விரோதமாய் வந்து அவன் ரதத்திலிருந்து இறங்குகையில் என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நீங்க இருக்கிற இடத்தை சுற்றி பரவுது, உங்க கூடாரத்தை சுற்றி பரவுது. அது கண்காணிக்க தொடங்குது. கையை தட்டி பற்றி பிடி, அது எடுத்து எரியுது, குப்பைகளை எரிக்குது. கபா கபா ரிகபா அல்கபா ஷகதரபா. இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. எதற்காக அபிஷேகம்? வாசனையாய் மாற, சத்துருவின் திட்டங்களை வேறறுக்க, நுகத்தடிகளை முறிக்க, கண்காணிக்க. 5 துக்கத்தை மாற்ற. எதை மாற்ற? துக்கத்தை மாற்ற. ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம். சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். நீங்க கூட்டம் முடிஞ்ச ஒரு செகண்ட் தரணும்னா, நான் உங்க முகத்துல பார்த்தது நீங்க வாசிச்சு, ஐயோ ஒரு சந்தோஷமும் இல்லை. சிரிச்ச மாட்டியலா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சொல்லுங்க. துக்கத்தை மெதுவா மெதுவா பேசுங்க. துக்கத்தை. உங்களுக்கு தெரியுமா, இங்க தேவைக்கு மேல ஸ்கூலும் மருத்துவமனையும் இருக்கு. அதனால மெதுவா பேசுங்க. துக்கத்தை மாற்றும் அபிஷேகம். ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. நமக்கு எல்லாம் தேவைக்கு மேல என்ன உண்டு? என்ன உண்டு? துக்கம். வீட்டை நினைச்சா பெரிய துக்கம், பிள்ளைகளை நினைச்சா துக்கமோ, எதிர்காலத்தை நினைச்சா துக்கத்திலும் துக்கம். நமக்கு எல்லா பக்கமும் தேவைக்கு மேல இலவசமா கிடைக்கிறது என்ன மட்டும்? துக்கம் மட்டும். இந்த எல்லா துக்கத்தையும் சுமந்துட்டு எப்படி வாழ்றது? அவரு கூட பொறுக்க முடியல. பார்த்து எப்படி வாழ்றது? ஆனந்த தைலம் துக்கத்தை மாற்றும். நீங்க துக்கப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, தெய்வத்தினுடைய கையில ஆனந்த தைலம் இருக்கு. ஆனந்த தைலம் எதுக்கு தெரியுமா? துயரத்திற்கு பதிலாக. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். கண்ண மூடி வாய திறந்து கேளுங்க. என்னை அபிஷேகியோ. அத்தனை பேரு கேளுங்க, கேளுங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? உங்கள் நடுவில் இருக்கிற அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். உங்க நடுவில் இருக்கிற அத்தனை பேரும் கிருபை வரங்களோட செயல்படணும். உங்க நடுவில் இருக்கிற எல்லார் மேலும் வல்லமை புறப்பட்டு வந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும் இல்லையா? கை
கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இதுவரை கண்டிராத ஒரு அபிஷேகம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. கர்த்தர் துயரத்திற்கு பதிலாக பண பிரச்சனையில துயரப்படுகிற, பிள்ளைகளை பற்றி துயரப்படுகிற, வாழ்க்கையை பற்றி துயரப்படுகிற, எதிர்காலத்தை பற்றி துயரப்படுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இப்பொழுது உன்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? துயரத்துக்கு ஒரு பதில் தான் உண்டு, அது அபிஷேகம். துயரத்துக்கு பதில் அபிஷேகம். கையை தட்டுங்க, வாயை தரையுங்க, பெற்றுக்கோ. சில துக்கங்கள் மாறுவதை நான் ஆவியில பார்க்கிறேன். ரொம்ப துயரத்தோடு வந்த சகோதரி, அந்த துக்கம் முறியுது. நான் பைபிள் காலேஜில் படிக்க போனப்போ எனக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா 50 ரூபா வரும். 3 மாசத்துக்கு ஒருக்கா 50 ரூபா. அந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா 50 ரூபா வர்றதுனால நான் அந்த 50 ரூபா தொட மாட்டேன். பண்டு உண்டு இல்லையா, ஒரு 5 ரூபாய்க்குள்ள குட் டே பிஸ்கட்டு உண்டு இல்லையா? உண்டா? எவ்வளவு பாவமா பார்க்குது. அந்த குட் டே பிஸ்கட் வாங்கி நான் ரொம்ப சின்ன பையன், குட் டே பிஸ்கட் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, 5:30 மணிக்கு பைபிள் காலேஜில் ப்ரேயர் நடக்கும். நான் சின்ன பையன் இல்லையா, நான் கொஞ்சம் நீட்டி உறங்குவேன். அப்போ ப்ரேயருக்கு போகாத ஆட்களுக்கு பேரில் எனக்கு பேர் காணும். அவர் வருவார், அந்த சார். அவர் லிஸ்ட்டில் எனக்கு பேர் இருக்க கண்டுட்டு எனக்கு 50 ரூபா மணி ஆர்டர் வர்றது அவருக்கு தெரியும். என பேரை கண்டுட்டு அவர் எனக்கு 2 பனிஷ்மெண்ட் சொல்லுவார். ஒன்றில் 119 சங்கீதம் எழுதித்தா, 119 சங்கீதம் எழுதித்தா, இல்லைன்னா ஒரு கவர் குட் டே பிஸ்கட் வாங்கித்தா. ஒரு நாள் நான் நினைச்சேன், என்ன ஆனாலும் காலையில் 9 மணிக்கு முன்னே எழுதி கொடுக்கணும். 119. இப்ப எல்லாம்னா நம்மளை ஏமாற்ற முடியாது. இப்ப எல்லாம் ஸ்பீச் டு டெக்ஸ்ட், தெரியுமா? ஸ்பீச் டு டெக்ஸ்ட். பேசி முடியக்குன்னா 119 சங்கீதம் கையில வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அது ஒன்றும் இல்லையா. ஒரு நாள் உட்காந்து எழுதி பார்த்தேன். 9 மணியானப்போ ஒரு அற்றவும் எத்தல்ல. அதுக்கு பிறகு எனக்கு குட் டே பிஸ்கட் எல்லாம் அவர் தின்னார். எனக்கு பிரச்சனை, எனக்கு நல்லா உறங்கணும். எனக்கு நல்லா உறங்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, நான் லைப்ரரி போகும்போது நியூஸ் பேப்பர் கையில கொண்டு போவேன். எல்லாரும் படிக்க உட்காரும்போ நான் நியூஸ் பேப்பரை கீழே விரிச்சிட்டு பிளாட்டுவேன். அப்புறம் பிள்ளைகள் என்ன தூக்கி எடுத்து ரூமில் கொண்டு போடுவோம். அப்புறம் காலேஜில் என்ன சட்டம் போட்டோம்னா, லைப்ரரியில் எனக்கு பேரை சொல்லிச்சுன்னு உட்காரவே கூடாதுங்க. எல்லாரும் உட்கார்ந்து படிக்கும்போது நான் மட்டும்
நின்று படிப்பேன். நின்று படிச்சுட்டு இருக்கும்போ அங்கே ஒரு லைப்ரரிக்கு ரோ உண்டு. அந்த ரோயில் சாரி நின்று தூங்குனேன். ரோயில் சாரி நின்று தூங்குனா அந்த ரோயில் போய் அடுத்த ரோயில் விழுந்து, அந்த ரோ போய் அடுத்த ரோயில் விழுந்து, லைப்ரரியே காலி. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த நுகத்தடிய அந்த பெரிய துக்கத்தை மாற்றினது ஆனந்த தைலம். ஆனந்த தைலம், ஆனந்த தைலம். நீ ஏதோ ஒரு காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஆனந்த தைலத்தை அனுப்பி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி அந்த துயரம் முழுமையாய் மாறுகிறது. கை தட்டி சரி, தைலம் துக்கத்தை மாற்றுமா? தைலம் துக்கத்தை மாற்றுமா? ஒரு உதாரணம் 2 ராஜாக்கள் 4 சொல்லி இருக்கு. ஒரு பெண்மணிக்கு வீட்டில் கடன் பிரச்சனையினால வந்த துயரம். தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அவ சொன்னா, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை எக்ஸப்ட் a pot of oil. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. நான் அந்த பெண்மணிகிட்ட கேட்டேன், நீ அந்த எண்ணெயை விற்காத்தது? அப்ப அந்த பெண்மணி சொல்லுது, எருசலேம் தேவாலயத்தில் ஒரு கட்டளை. எருசலேம் தேவாலயத்தில் ஒரு கட்டளை. ஒவ்வொரு நாள் தேவாலயத்தில் விளக்கு எரியக்கு ஒரு குடும்பம் எண்ணெய் கொடுக்கணும். ஒரு குடும்பம் எண்ணெய் கொடுக்கணும். அதாவது ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு தடவை தான் எண்ணெய் கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு என் பேரு கூப்பிடுற அன்னைக்கு தேவாலயத்தில் விளக்கரியக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டியது யாரு? நான். இப்போ இந்த எண்ணெயை விட்டுட்டா அன்னைக்கு என் பேரை கூப்பிடும்போது தேவாலயத்தில் விளக்கரியக்கு என் பேர்ல எண்ணெய் இல்லை. அதனால அவ சொல்றா, பாடுபட்டாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த எண்ணெய் கர்த்தருக்கு. உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா, தப்பு தான். என்ன, ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த எண்ணெயை நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ம அண்ணா அதை அப்பள் பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுப்பான். அது வேற. அது அப்பள பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுப்பாவா, அதுக்கு நேர கை வைக்கவே இல்லை. எலிசாவிட்ட சொல்றா, அந்த எண்ணெய் இருக்கு. எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ உத்தமமுள்ள பெண்மணி. அவர் சொன்னாரு, அந்த எண்ணெய் போதும், துயரத்தை மாற்றும், துயரத்தை மாற்றும், துயரத்தை மாற்றும். கை தட்டுங்க. துயரப்படுகிற யாராவது இருந்தா இப்போ 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 நாளைக்கு இல்ல, இப்போ அபிஷேக தைலம் துயரத்தை மாற்றுகிறது. உங்க குடும்பத்தில் இருக்கிற நெடுநாள் துக்கம், பலவீனத்தின் துக்கம், கடன் பிரச்சனையின் துக்கம் இப்பொழுது தைலம் துடைத்து போடுகிறது. தைலம் துடைத்து போடுகிறது. ஆனந்த தைலத்தின் துள்ளிகள் உங்க தலைக்கு மேல விழுகிறது, உங்க சரீரத்தில் விழுகிறது, உங்க பலவீன பாகங்களில் அது சொட்டு சொட்டா விழுகிறது, உங்க வீட்டில் அது விழுகிறது. கை தட்டி பத்துக்கோ. இனி அடக்கி வைக்க முடியாது, அது விழுகிறது, விழுகிறது. தைல அபிஷேகம்.
அடுத்து அபிஷேகம் எதற்காக? பாழானவைகளை கட்டி எழுப்பும்படி. தெளிவா சொல்லணும்னா, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறவைகளை கட்டி எழுப்பும்படி. ஏசாயா 61:4 3ஆம் வசனத்திலே ஆக்கும் ஆனந்த தைலத்தை பற்றி சொல்லி இருக்கு, தெரியலையா? இனி 4ஆம் வசனம், நெடுங்காலமாய் கட்டி. போதும். அபிஷேகம் எதற்கு? நெடுங்காலமாய். ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கை நெடுங்காலமா பாழாயிருக்கலாம். இந்த கருவறையிலே இனி ஒரு பிள்ளை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லி உங்க கர்ப்பப்பை பாழா இருக்கலாம். அபிஷேகம் நெடுங்காலமாய் பாழா கிடக்கிறவைகளை கட்டி எழுப்புகிறது. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க. கையை உயர்த்தி சீர்படுத்தும் போ மறுபக்கம் முறிந்து விழ பண்ணுகிற ஒரு ஆவியை நான் பார்க்கிறேன். கர்த்தர் தைலத்தை ஊற்றுகிறார். உங்க குடும்பம் கட்டப்பட போகுது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட போகுது. உங்க எதிர்காலங்கள் கட்டப்பட போகுது. கர்த்தர் அதற்கென்று இப்போ 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 உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்றாரு. நல்ல வாயை திறந்த ஆவியில போராடுக. ராதா 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 ரா ரியாந்தா ராதா ராதா ராகபா. பாழா போன வாழ்க்கை கட்டப்படுது. பாழா போன ஜீவியங்கள் கட்டப்படுது. பாழாய் போன குடும்பங்கள் கட்டப்படுகிறது. கர்த்தர் அதை கட்டும்படி ஒரு தைலத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த சபையில இந்த ஆண்டு கன்வென்ஷன்ல எல்லா பக்கத்திலேயும் ஆனந்த தைலம் ஒடுங்கி கொண்டிருக்கிறது. அது புறப்பட்டு வருகிறது. ஒரு நோக்கத்தை கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு நோக்கத்தை கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யூதா நிருபம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. எப்படி ஜெபம் பண்ணி? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. மாம்சத்தில் ஜெபம் பண்ற ஆட்கள் 5 நிமிஷத்துல முடிப்பினும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ற ஆட்களுக்கு டைம் போறதே தெரியாது. சரீரத்தின் பலவீனமே தெரியாது. லெட் த ஸ்பிரிட் ப்ரே. ஆவி ஜெபிக்கட்டும். ஆவி போராடட்டும். அதுக்கு உதவி செய்கிறது அபிஷேகம். நான் இதனுடைய கடைசி சம்பவமாகும். நான் ஒரு முகாமில் பேச போனேன். அந்த முகாமில் பேசிக்கொண்டிருக்கும்போ ஆவியானவர் நம்ம ஓரமாக உட்கார்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போகணும். நான் சொன்னேன் சரி ஐயான்னு சொல்லி ஸ்டேஜில் இறங்கி இல்லை வாரேன். ஒரு ஷேக்கண்ட் கொடுத்தேன். சரி ஐயான்னு சொல்லி ஒரு ஷேக்கண்ட் கொடுத்தேன். ஷேக்கண்ட் அவரை எடுத்து எறிஞ்சு அந்த மணல்ல 15 நிமிஷம் கிடந்தார். எனக்கு ஒரு டவுட், நீ இருக்கா போச்சா? அதனால தான் அதிலே நின்னேன். ஏன்னா ஒருவேளை இனி அடுத்து ஜோதி தோன்று ஒரு தேசம் உண்டுன்னு பாடணும்னாலும் நம்மதான்
பாடணும்னு சொல்லி நின்னேன். 15 நிமிஷம் தாண்டி எழும்பினாரு. எழும்பி என்கிட்ட கேட்டாரு, என்ன பவர்ன்னு. நான் சொன்னேன், டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும்னு. என்னன்னு? என்ன அல்ல,